புனே அருகே தலேகானில் இரும்பு பாலம் உடைந்து சுற்றுலா பயணிகள் அடித்து செல்லப்பட்ட காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இதுவரை 2 பேர் இருந்த நிலையில் 23 பேரை தேடக்கூடிய பணி நடைபெறுகிறது. விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் சுசித்ரா விவரம் என்ன? புனேவினுடைய இந்திராணி ஆற்றில் சுற்றுலா தலத்தில் அங்கிருந்து கட்டப்பட்டுள்ள அந்த 60 ஆண்டுகள் பழமையான இரும்பு பாலம் இடிந்து விழுந்ததில் 20க்கும் மேற்பட்டோர் அந்த ஆற்றில் இந்திராணி ஆற்றில் இழுத்து செல்லும் அந்த ஒரு காட்சி தற்பொழுது வெளியாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் அந்த பகுதியில் இருந்த பொழுது எதிர்பாராத விதமாக இந்த ஒரு விபத்து என்பது சில மணி நேரங்களுக்கு முன்னதாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. 2 பேர் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்ததாக புனே மாவட்ட அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கும் நிலையில் தற்பொழுது வரை 20க்கும் அதிகமானோரை அந்த ஆற்றில் இழுத்து செல்லப்பட்ட அதிக அளவிலான நீர் வரத்து என்பது அங்கு இருப்பதன் காரணமாக 23 பேருக்கும் மேல் அவர்கள் அந்த நீரில் இழுத்து செல்லப்பட்டார்கள். அவர்களை தேடும் பணியில் தற்பொழுது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை, தீயணைப்புத்துறை மட்டுமல்லாமல் தேசிய NDRF வீரர்களும் இந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்திராணி ஆறுமே கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கை கடந்த சில நாட்களாக சந்தித்து வந்த நிலையில் இன்று இந்த ஒரு விபத்து ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஒரு தேடுதல் பணியும் தற்பொழுது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே அங்கிருந்த மக்களை பத்திரமாக அழைத்து செல்லும் பணியிலும் தற்பொழுது அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். மருத்துவ ஆம்புலன்ஸ்கள் மற்றும் முதலுதவிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த ஆற்றில் இழுத்து செல்லப்பட்டவர்களை தேடும் பணிதான் துரிதமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.